வேளாண்ல இருந்து சூர்யா. நம்ம நாகை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிட்வா புயல் வந்து சொல்லியிருக்காங்க. அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண் பீச் வந்து தாக்குது. அங்கே பாருங்கள் கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குது, யாரையும் குளிக்க விட மாட்டாங்க. நீங்கள் வந்து பீச்சுக்கு வந்திருப்பீங்க, நிறைய கடை வந்து இங்கே இருந்திருக்கும், நான் நிறைய வந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கடை இப்போ சாத்திருக்கு. அந்த புயல் காரணமாக நிறைய கடை சாத்திருக்கு. இப்போ நம்ம இதாக பார்க்க போகிறோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்தில் டிட்வா புயல் அறிவிச்சிருக்காங்க. அதை முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிட்டு நம்ம வேளாங்கண்ணி பீச்சில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடையுமே இல்லை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோடு சரி ஜாலியாக இருந்து நம்ம கடையிலாம் ஷாப்பில் நல்லா விளையாண்டுருப்பீங்க. நீங்கள் இப்போயும் வேளாங்கண்ணிக்கு வந்தால் கூட நம்ம ஷாப்லாம் நீங்கள் விளையாட முடியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்ணில் புயல் காற்று மழைன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலுமே மக்கள் வந்து கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து அவ்வளோ ஒரு கேம் வச்சிருந்தோம், நாங்களே இப்போ கடை போடல. என்ன காரணம் காண்டினா அந்த புயல் காரணம் நாங்களே இப்போ கடை போடாமல் இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா கூட இப்போ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு செஞ்சு என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பீச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களாம் வந்து இந்த ராட்டினம் ஆடி இருப்பாங்க, குழந்தைங்க வச்சுட்டு நல்லா பார்த்தாலே தெரியும். அதனால் வேளாங்கண்ணிக்கு வரவங்க ஒரு 4 days இல்லை 3 days வெயிட் பண்ணுவாங்க. பழைய மாதிரி பீச் நிலைமைக்கு வந்துடும். அப்போ வந்து நீங்கள் எல்லா கடையும் இருக்கும், நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். சரி மக்களே, இது அப்படி பீச்சை ஃபாலோ பண்ணி. ஓகே மக்களே, பாய்.